சார் சத்தியமாக நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார். கண்ணப்பந்தா இதுக்கெல்லாம் காரணம் ஏன் எங்களை இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாருன்னு எங்களுக்கு தெரியல. கண்ணன், கோதை இப்படி இருக்கா? குழந்தைய பார்க்கணும். என்ன இப்ப விடுவாங்களா? இன்ஸ்பெக்டர் பேசுறத பார்த்தா நான் வெளியே வர முடியாது போல இருக்கு. நான் குழந்தைய பார்க்கணும். நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. எல்லா முடிவுமே சரியா எடுக்கிறதா நினைச்சுதா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எந்த முடிவு என்ன இவ்வளவு தப்பா இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு தெரியல. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, இப்போ ஒன்றும் பெருசா நடந்துடல. வக்கீலை கூப்பிட்டு ஜாமீனுக்கு மனு போட போறோம். நீங்க வெளில வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சுக்கலாம். கண்ணன், கோதைக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாதில்ல. ப்ளீஸ், அவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரி மறைச்சிருங்க. அவ ஏற்கனவே மேல ரொம்ப அவநம்பிக்கையோட இருக்கா. எதுவும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையில நான் அவளை டோட்டலா மிஸ் பண்ணிடுவேன். ப்ளீஸ், எப்படியாவது மறைச்சிருங்க கண்ணன். இல்லை மாப்பிள்ள, கோதைக்கு இந்த விஷயம் தெரியாம தான் மறைச்சிருக்கோம். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். தேங்க்யூ. ராமச்சந்திரன், உங்களுக்கும் சேர்த்து தான் ஜாமீனுக்கு போட போறோம். கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். சார், எங்க லாயர் எங்க வர சொல்லலாமா? ஓகே, உங்க சார்பில் நீங்க என்ன வேணா பண்ணலாம். சொல்லுங்க கண்ணன். சார், கொஞ்சம் உடனே கிளம்பி R2 ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? கண்ணன், எனி ப்ராப்ளம்? நீங்க வாங்கல சொல்றேன். ஓகே, உடனே வரேன். தேங்க்யூ. கோதை, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? டாக்டர் நர்ஸ் எல்லாம் சொன்னது சொந்தமா என் காதுல விழுந்துச்சுமா. எப்படி இருக்கா என் புள்ள? எல்லாரும் உன் ஆத்துக்கார மாதிரி இருக்கிறதா சொல்றா. அம்மா, அவர் வந்தாரா? குழந்தைய பார்த்தாராமா? இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்தாரு. இப்பதான் வெளியில போனாரு. 10 நிமிஷம் தான் ஆச்சு. என்னம்மா சொல்ற? வந்துட்டு போயிட்டாரா? எங்கம்மா போயிருக்காரு? ஏதோ வேலை விஷயமா போறேன்னு சொன்னாருமா. பெரிய கலெக்டர் உத்தியோகம் எல்லாம் பாக்குறாரு. 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றிருக்கேன். அவருக்கு வேலைதான் முக்கியமா போச்சா? இதுக்கு நடுவுல அந்த மனுஷன் கொடுத்த வேதனை வேற. ஏதோ 3வது மனுஷியோட பிரசவத்துக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டாரம்மா. கோதை, மாப்பிள்ளை ஒன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டார் தெரியுமா? இப்ப கூட அந்த நகையெல்லாம் மீட்டிட்டு வந்து உன் கூட வாழணும் தாண்டி ஆசைப்படுறாரு. ஆமா, அதுக்காக தான் போயிருக்காரு.
இது பாரு கோத, பழசெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ரொம்ப வீக்கா இருக்கேன்னு டாக்டர் சொல்றான். இப்படியே கவலைப்பட்டு இருந்தா அவ்வளவுதான். இது பாரு கோத, உன் பையன் பிறந்த நேரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலையே படாத செல்லம். மேடம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். நான் வெளியில இருக்கேம்மா. சார் அந்த கண்ணப்பன்றவரை பார்த்து விசாரிச்சிங்களா? போனேன் சார். ஆனா இவங்க சொன்ன அட்ரஸ்ல யாருமே இல்ல. வீடு பூட்டி இருந்தது. அந்த ஆள் வீடை பூட்டிட்டு போயிருக்கும் போதே அவர் ஒரு இம்மாரல் பர்சன்ங்கிறது தெரியலையா? சார் எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணப்ப இந்த கேஸ்ல நேரடியா இன்வால்வ் ஆகல. ராஜாவும் ராமச்சந்திரன் தான் நேரடியா இன்வால்வ் ஆயிருக்காங்க. அப்புறம் அந்த பார்த்த சாரதி அவனையும் தேடிட்டு தான் இருக்கும். சரி, நாளைக்கு உங்களை கோர்ட்ல ஒப்படைப்பீங்கல்ல? ஆமா சார். கண்ணன், அப்ப நாமளும் நாளைக்கு தான் ஜாமீனுக்கு மூவ் பண்ண முடியும். மாப்பிள்ள கண்டிப்பாக நாளைக்கு ஜாமீன் கிடச்சிரும். தைரியமாக இருங்கோ. அப்பா கிளம்பலாமா? ஆ வாங்க மாமா. கண்ணன், நாளை காலைல நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் அப்புறம் அந்த ஃபார்ம் ஹவுஸோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியை ஒரு தடவை பார்த்துருங்க. எப்படி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கிறது தெரியும். என்கிட்ட இல்லையே கண்ணன். ஜெகன் கிட்ட கொடுத்தனுப்புனே. ஜெகனா? சார் எங்கள் கடையில் வேலை பார்க்குற பையன். என்கிட்ட எதுவும் தரலையே. சரி சார், அப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகே. அப்பா நீங்கள் ஆற்றுக்கு போங்க, நான் மாமாவை கூட்டின்னு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சரி வரேன் சம்பந்தி. வாங்க. ராஜா வந்துட்டானா? ராஜா வந்துட்டானா? முதல்ல உட்காருங்க மாமி, உட்காருங்க உட்காருங்க. வரலையா? தைரியமாக இருங்க மாமி. மாப்பிள்ளை நாளைக்கே வந்துடுவார். நாளைக்கு நம்ம மாத்தில் இருப்பார். என் பிள்ளைக்கா இப்படி ஒரு நிலைமை? கண்ணா, உனக்கே தெரியும்ல, ராஜா அப்படிப்பட்ட பையன் இல்லப்பா. என்கிட்டயே நேர்மையை எதிர்பார்க்கிறவன். அவன் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க மாட்டான். யாரோ அவனை சிக்க வச்சிருக்கா. மாமி தைரியமாக இருங்கோ. லாயரை பார்த்தேன். அவர் மாப்பிள்ளைய ஜாமீனில் வெளில கொண்டு வந்ததுக்கப்புறம் உண்மையை நிரூபிச்சுக்கலான்னு சொல்கிறார். பெருமாளே, ஏன்பா எங்களை இப்படி சோதிக்கிற? குழந்தை பிறந்த நேரத்திலே அப்படி நடக்கணும்? ஒரு பக்கம் சந்தோஷத்தையும் ஒரு பக்கம் வேதனையும் கொடுத்துட்டானேப்பா. ஏண்டி, அதான் கண்ணன் சொல்றான் இல்லையா, எதுக்கு சும்மா அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? நாளைக்கு உன் புள்ள இந்த ஆத்துக்கு வந்துருவான். இல்லன்னா ஏற்கனவே கோதை நம்ம மேல கோவத்துல இருக்கா. எதுவும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முழுக்க தலை முழுகிடுவா. மாமி, கோதைக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுல அப்பாவும் அம்மாவும் ரொம்ப தெளிவாக இருக்கா. நீங்கள் பயப்படுற மாதிரியெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. போருமா? இல்ல கண்ணா, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம குடும்பம் படி ஏறினதே இல்ல. இப்ப எப்படி ஆயி போச்சு? ஏண்டி நடந்து போச்சேன்னு சும்மா புலம்பி தள்ளுற? சித்த வாய மூட. மாமா, அவ ஆத்தாம அவ பேசுறா. மாமி, ஏதோ திருஷ்டின்னு நினச்சிக்கோங்க. மாப்பிள்ளையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளில கொண்டு வந்துடலாம். நான் இருக்கேன், அப்பா இருக்கார். விட்டுருவோமா? தைரியமா இருங்கோ. சரி, 2 பேரும் சாப்பிட்டு படுங்க. நான் வரேன். சரிப்பா. பரவாயில்ல மாமா, நீங்கள் உட்காருங்க.
கண்ணண்ண நீங்களா? என்ன ஜெகன், ஷாக் ஆயிட்ட? என்ன எதிர்பார்க்கல? இல்ல, இந்த நேரத்துல யாருன்னு. ம், இங்க நீ மட்டும் தங்கியிருக்க? ஆமா. என்ன சாப்பிட்றீங்கண்ணே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அன்னைக்கு ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்து லாயர் கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொன்னேனே, கொடுத்தியா? எந்த டாக்குமெண்ட்ண்ணே? மறந்துட்டியா? இந்த லேண்ட் டாக்குமெண்ட்டுப்பா, உங்ககிட்ட கொடுத்து பத்திரமா லாயர் கிட்ட கொடுன்னு சொன்னேனே. கொடுத்துட்டேண்ணே. கொடுத்துட்டியா? அவர் இல்லைங்கிறாரு. இல்லைண்ணே, நான் கொடுத்துட்டேன். அவர் மறந்துருப்பாரு. அவரா? சொல்லு. கொடுத்துட்டேண்ணே, அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீ சொல்லாத. சொல்லா. சொல்லு. சொல்லு. டாக்குமெண்ட்ஸ் தெரியாதுண்ணே. சொல்லுடா. எங்க? கண்ணப்ப கிட்ட கொடுத்துட்டேன். கண்ணப்பன் கிட்ட கொடுத்தியா? எங்கடா அந்த கண்ணப்பன்? தெரியாதுண்ணே. தெரியாது. சொல்லுடா. தெரியாது. சொல்லுடா. சொல்லுடா. கட்டுறேன்னு வீட்டை கட்டுறேன்னு. பாடா. இந்த வீடு தானே? ம், தர. இந்த வீடு தானே? ஆமாண்ணே. மறுபடியும் ஏதாவது கோல்மால் பண்ண பிச்சிடுவேன். கேளு. அண்ணா. சார்? அண்ணா, இந்த வீட்டில் கண்ணப்பன் ஒருத்தர் இருந்தாரே. பேர்லாம் எனக்கு தெரியாது சார். நான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்தேன். இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனால் புதுசாக இன்னைக்கு யாரோ வீடு பார்க்க வர போகிறாங்கன்னு ஓனர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. 2 போலீஸ்காரங்க தான் வந்துட்டு போனாங்க. வீடு பார்க்க யாருமே வரல. வீட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் தான் வந்திருக்கோம். கொஞ்சம் திறந்துடுங்க. இந்த ராத்திரி நேரத்தில் எப்படி சார்? இல்லைங்க, அடுத்த வாரமே வரப்போகிறோம். கொஞ்சம் அவசரமாக பார்க்கணும். சரி, நீங்கள் குடி வந்தீங்கன்னா என்னை வாட்ச்மேனை வச்சுப்பீங்களா? கண்டிப்பாக வாங்க. ஓகே சார். சார், அது ஹவுஸ் ஓனரோட பெட்ரூம். ஊட்டியே கிடக்கும் சார். அப்படியா? சார், மாடியில் ஒரு ரூம் தான் சார் இருக்குது. அதுவும் எப்பவும் பூட்டி தான் சார் இருக்கும். ஓஹோ. இது ஒரு பெட்ரூம் சார். க்ளீன் பண்ணல, அதனால் ஒரே டஸ்ட்டாக இருக்குது.
இது கிச்சன் சார். வாங்க சார். என்ன சார் வீடு பிடிச்சிருக்கா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொடுக்குறேன் சார். டேய் சொல்லு, கணப்பனங்க தெரியாது, சத்தியமும் தெரியாது. போய் சொல்ற. இந்திரப்பா, என்னடா கண்ணா இதெல்லாம்? இவ்வளவு நாள் ஒரு துரோகிக்கு சம்பளம் கொடுத்து பக்கத்திலே வச்சுட்டு இருந்திருக்கோம். என்ன தப்பு செஞ்சாயமா? கேக்குறாருல, சொல்லு. நான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டேன், தப்பையும் ஒத்துக்கிறேன். வேற எதுவும் கேட்காதீங்க சார். என் குடும்ப சூழ்நிலைக்காக பண்ண துரோகத்தை சொல்ல கூச்சமா இருக்கு. கண்ணா ப்ளீஸ். நம்ம கடலை இவ்வளவு நாள் கண்ணப்பனோட ஸ்பையா வேலை செஞ்சிருக்காங்க. சொல்லுடா. சார், கண்ணப்பன் தான் கடையில் நடக்கிறதெல்லாம் வேவு பார்த்து என்கிட்ட சொல்லு, நான் பணம் தரேன்னு ஆசை காட்டினார் சார். என்னோட ஃபேமிலி கஷ்டத்துக்காக. டேய், திருப்பி திருப்பி அதையே சொல்லாத. என்ன பண்ண அதை சொல்லு. கடையில் நடக்கிற விஷயங்களை அப்பப்போ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த வகையில் அன்னைக்கு கண்ணனை கொண்டு வந்து காமிச்ச அந்த டாக்குமெண்ட் விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். அதை எப்படியாவது எடுத்துட்டு வர சொன்னாரு. வேற வழி இல்லாம லாயர்கிட்ட கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை கண்ணப்ப கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். கண்ணா, அதை வச்சு அவர் சத்தியமா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார். எத்தனை நாளோட இது நடந்துட்டு இருக்கு? எத்தனை நாளாவா? இவன் வேலைக்கு சேர்ந்ததே அதுக்காக தான்ப்பா. அடப்பாவே, குடும்பத்துக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சுக்கிண்டு பாவத்தை பண்ணிருக்கியாடா. அது மட்டும் இல்ல, நமக்கு பழிய சம்பாதிச்சு கொடுத்துருக்கான். இவனாலதான் இன்னைக்கு மாப்பிள்ள போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. போடா. என்னப்பா இது? இவன் தான் நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ். அவனை போக சொல்றீங்க? கண்ணா, என்ன எவிடன்ஸ் இருந்தாலும் தப்பு பண்ணினவன் கண்ணப்ப. அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டா தான் மாப்பிள்ளைய வெளியில கொண்டு வர முடியும். போட போ சொல்ற. போயேண்டா. என்ன மன்னிச்சிருக்கு சார். நீங்க தெய்வம் சார். நான் எங்கேயும் தப்பிச்சு ஓட மாட்டேன். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வந்து நான் நடந்ததெல்லாம் சொல்லுவேன். கண்ணா, அவனை போ சொல்ல. போடா டேய், போடா. என்னப்பா இதெல்லாம்? கண்ணப்பன் உங்க நண்பன் என்றேள், ஆனா அவனை பத்தி கேட்கும் போதெல்லாம் பூசி மழுகிறேள். அந்த ஆள் உங்களை எதிரியா பார்க்கறான், உங்களை பழி வாங்கணும்னு துடிச்சுட்டு இருக்கான். துடிக்கிறது என்ன துடிக்கிறது? அதான் மாப்பிள்ளை போலீஸ்ல மாட்டி கொடுத்து பழி வாங்கிட்டானே. சொல்லுங்கப்பா, அந்த ஆள் யாரு? அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை?